ஹாய். லைக் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் ஒரு ட்ரீம் பண்ணுறேன், பட் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒரு 5 ஸ்டெப்பில் சொல்கிறேன். 5 சிம்பிள் டிப்புன்னு சொல்லலாம். பட் அது நம்ம பண்ணும்போது தெரியாத கஷ்டம் என்னென்னா, பட் கண்டிப்பாக பண்ணதான் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னா மைண்ட் செட். ஸோ இந்த விஷயம் என்னோட நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வேறு. ஒரு ப்ராப்பராக மைண்ட் செட்டாக கண்டிப்பாக நம்ம விஷயத்தை பண்ணவே முடியாது. இப்போ நம்ம விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா கண்டிப்பாக அது மைண்ட் செட் வேணும். அதாவது தெரிஞ்சுதான். ஆனால் மைண்ட் செட்னு இப்போ சும்மா சொல்கிற இந்த வேர்டு இந்த அதை நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம மண்டி கிட்டாகணும். ஒரு விஷயம் வரல, எனக்கு தெரியல அப்படின்னா மண்டியில் கிட்டாகணும். தான் அவங்க தோணும், ஓகே அப்போ எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கே லேக் ஆகணும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இருக்கிறோம். ஸோ சொல்லப்போனால் ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் நம்ம மைண்ட். ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி திங்க் பண்ணுறோம், இல்லை என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், எப்படி நம்ம விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மைண்ட் செட் பண்ணு. ஃபஸ்ட் மைண்ட் இப்படி இது இல்லை, எனக்கு இது வேணும், ஸோ அதை நான் இது பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராப்பராக மைண்ட் செட் வரும். ஸோ இது நான் லைஃப் அச்சீவ் பண்ணுற ஸ்கில்லாம் தேவைன்னா இதெல்லாம் பண்ணி தான் அவங்க சொல்லி மைண்ட் செட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் கண்டிப்பாக முக்கியம். ஸோ அது எந்த விஷயமாக பண்ணாலும் அதுக்கு மைண்ட் செட் வேணும். செகண்ட் என்னன்னா, நம்ம விஷயம் பண்ணால் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அதில் அவனுக்கு டைம் இல்லை, இன்னைக்கு பண்ணலாம், இதை நான் அடுத்த மந்த் ஸ்டார்டிங்கில் பண்ணுறேன், இல்லை மண்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் அந்த புதுசாக பண்ண போகிற விஷயத்தை ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் லைக் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் இதெல்லாம் இருந்துருக்கும். பட் அவங்களாம் என்ன ஒவ்வொரு கம்பெனியாக இருப்பாங்க. ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க, அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, அது தள்ளி போடாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டு. அண்ட் நெக்ஸ்ட் 3வது என்னன்னா கம்பேரிசன். நம்ம மனசுல இருக்கிற பெரிய மிஸ்டேக் ஏன்னா கம்பேரிசன். எல்லாத்துலேயும் கம்பேரிசன். இப்போது அவன் என்னோட அங்கே போயிட்டான், என்னோட இவன் இங்கே போயிட்டான், அவன் சம்பாதிக்கிறான், அவனோட காசு வச்சுருக்கான், இவன் இவ்வளோ கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், இப்போ வச்சுருக்கான், அது வச்சுட்டான். நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இன்னொருத்தவங்களோட. அது எப்படி கம்பேர் பண்ண எனக்கு புரியல. ஆனால் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம நிறைய பேருக்கு கம்பேர் பண்ணி தான். இப்போ நம்ம 0 இருக்கோம், இதை 100 இருக்கான், ஆனால் நம்ம அவனோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னு தெரியல. அவன் அவனுமே ஒரு டைமில் 0 இருந்திருப்பான். ஸோ அவனுமே 0 தான், நம்மளோட மோசமாக கூட இருந்திருப்பான். ஆனால் அதெல்லாம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தான் 100 போய்க்க முடியாது. ஸோ அவங்க ஸ்டெப் எடுத்து தான் 100 போய்க்கலாம். ஸோ நம்ம 0 இருக்கோன்னா நம்ம 0 இருக்க போகிறதே இல்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணால் அதுக்காக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணால் நம்மளோட அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ எல்லாரோட லைஃப் லைன் வேறு. ஒருத்தன் 10 லைக் கிடைக்கும், ஒருத்தன் 15 லைக் கிடைக்கும், ஒருத்தன் 5 கூட கிடைக்கும். ஸோ ஒரு விஷயம் இவங்களுக்கு இப்போ தான் கிடைக்கும், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. நமக்காக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே நம்ம கண்டிப்பாக நம்ம இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவேன். நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவேன், நான் குறையெல்லாம் பண்ணுவேன், பர்ஃபெக்டாக டைம் வரட்டும், எனக்காக டைம் வரணும், எங்கள் மைண்ட் செட் வரணும், எனக்கு அது வரணும், இது வரணும், எனக்கு அது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பர்ஃபெக்ட் நோங்கி போயிட்டே இருப்போம் எனக்கு. ஆனால் பர்ஃபெக்டாக ஒன்று கிடையவே கிடையாது. யாராலையும் பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணவே முடியாது. 100% பர்ஃபெக்ட் ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதை நம்ம ஒரு ரீசனாக வச்சுட்டு அதை நம்ம எக்ஸ்கியூஸாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாமல் அது இதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் ஒரு புதுசாக ஸ்கில் கற்றுறதா இருக்கலாம், இல்லை புதுசாக லேர்ன் பண்ணுற விஷயமா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஜிம் போகிறது, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறது, எதுவாக வேணா இருக்கலாம். இது தப்பு கரெக்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் பண்ண போயின்னா உடனே பண்ணுங்க, அது இப்போவே பண்ணுங்க. இப்போ பண்ணுறதுக்கு டைம் வேணும். அட்லீஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு பண்ணது அது நாளைக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் விட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போனே தரும். மைண்ட் சரி அது நீங்கள் யோசிப்பான், நாளைக்கு பண்ண மாட்டான், மண்டே சொல்லுவான், ஆண்டே பண்ண மாட்டான் அப்படி சொல்லி உங்கள் மைண்ட் அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிடும். ஸோ அது கேட்கும் மைண்டு. ஸோ அதை உங்கள் மைண்ட் நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் கேட்கும். நம்மளோட பிரச்சனையாக தான் இன்றைக்கி விஷயம் பண்ண போகிறோம்னா அந்த விஷயம் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் அந்த விஷயத்துக்காக ஒரு டைம் கொடுத்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தேன்.
பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் அந்த விஷயத்தை நான் பண்ணணும்னு நினச்சேன் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சேனல் தட்டுருப்போம் உங்கள் மைண்டுக்கும் தெரிஞ்சுப்போம். சரி நீங்கள் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு. நீங்கள் பண்ணவே இல்லை கண்டிக்கவே இல்லை அப்படின்னா அவங்க மைண்டுக்கு தெரியும் சரி பண்ண மாட்டான், சும்மா யோசிப்பா, திங்க் பண்ணுவான், பிளான் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், பட் பண்ண மாட்டான் அப்படின்னு தெரியும். ஸோ ஸ்டார்ட் டூயிங் நவ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தா சரி சொன்ன மாதிரி நான் மைண்ட் செட் இருக்குது, நான் கம்பேர் பண்ணல, நான் பர்ஃபெக்டாக பண்ண உடனே பர்ஃபெக்டாக பண்ண நினைக்கல, நான் எதாக இருந்தாலும் உடனே பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறான்னு பேர். ஆனால் எல்லாரும் அச்சீவ் பண்ண முடியல. ஏன் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஏன் எல்லாரும் பண்ணுறாங்க பட் ஒரு பாயிண்டில் குவிட் பண்ணிடுவாங்க. அதான் மிஸ்டேக். ஏன்னா நான் முன்னாடி சின்ன தான் ஒருத்தவங்களுக்கு எல்லாரோட லைஃப்லையும் வேறு. ஸோ ஒருத்தவங்களுக்கு 5ல் கிடைக்கும், ஒருத்தவங்க 10ல் கிடைக்கும், 100 போனால் தான் கிடைக்கும் ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ ஏன் நம்மளோட டெத்தே அப்படி தான் இருக்குது. ஸோ எந்த வயசுல யார் ஆவாங்க அப்படின்னு ஒரு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ ஏன் எல்லாராலையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா எல்லாரும் குவிட் பண்ணிடலாம். மோட்டிவேஷன் இருக்காது. ஒரு டைம் நான் 1 வருஷமாக பண்ணேன், நான் 2 வருஷமாக அந்த விஷயம் கற்றுக்கிட்டேன், 2 வருஷமாக 2 ரிப்போர்ட் போட்டேன், லிஸ்டடாக அதில் ஒர்க் பண்ணேன், பட் எனக்கு ரிட்டன் இனிமேல் வருத அப்படின்னு நினச்சி குவிட் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம் நான் சொல்கிறேன். உன் வீடியோஸ் தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுவோம். நானும் அவங்களோட ஃபேன். அவர் விஜய் சிந்து நமக்கு முன்னாடி தெரியும். அவர் ப்ராங்க் பண்ணார், காமெடி பண்ணார். ஸோ அந்த 5 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் அவருக்கான இடம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போது ரீசெண்டாக அந்த 1 இயரில் அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ பீக்கில் போயிட்டு ஷார்ட் பீரியடில் பீக்கில் போன மனுஷன். அது எப்படின்னா அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிறார். அதான் நம்ம மிஸ் பண்ணுறோம். நான் இவருக்கு தோக்குறதுக்கு காரணம்னா அவங்க டிக்ளேர் பண்ணிதான், எஸ் நான் தோத்துட்டேன் சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு குவிட் பண்ணிதான். அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஒரு பாயிண்டில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆகி அதுக்கடுத்து அவங்க ரீச் ஆவாங்க. அதுக்கடுத்து அவங்களோட க்ரோத்தை யாருக்கு கடக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு க்ரோத்தில் போயிட்டுருக்கோம், நமக்கு ஒரு மாதிரி இது எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டில் குவிட் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களாம் ஒரு பாயிண்ட்டை தாண்டியாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி எப்போ அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வருது, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் டச் பண்ணணும் அவனோட க்ரோத்து அதை விட மேக்ஸிவாக அதை விட பயங்கரமான க்ரோத் இருக்குது. பட் நம்மளால் அதை பார்க்க முன்னாடி உடனே குவிட் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு வர எனக்கு தெரியாது இதெல்லாமே சொல்லி குவிட் பண்ணிட்டோம். ஸோ இதான் நான் சொல்ல நினச்சேன். எதுவாக இருந்தாலும் சரி இதான் சொல்கிறது, ஏன்னா நீ பண்ணிட்டியா, நீ அச்சீவ் பண்ணிட்டே, நீ ஏதாவது இது பண்ணிட்டீங்கட்டா நான் ஒன்றும் பண்ணல, பட் எனக்கு அந்த மைண்ட் செட் எல்லாமே இருக்குது. ஸோ நானும் உங்களை மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லா நாளையும் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் தான். ஓகே, இந்த உலகத்தில் எல்லாமே பிறந்த யாருமே இதுவே கற்றுட்டு வந்ததில்லை. எல்லாமே பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க வளர்ந்து கற்றுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க நினச்சது கேட்காங்க. ஸோ எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள், ஸ்டார்ட் டூயிங் அவுட். அண்ட் உங்கள் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத உங்களை தவிர வேறு யாராலையும் தடுக்க முடியாது. அது நீங்கள் தடுத்தா மட்டும்தான் உண்டு. ஸோ believe in yourself. Bye.